கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 11 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்தி அபிராமி 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஏமா நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்கவும், வேறு என்னப்பா கார்த்தி பண்ண சொல்கிற, என் உயிருக்கும் மேலான்னு நினைக்கிற சொத்தை ஆனந்த் பிரித்து கேட்குறான், நான் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். மீனாட்சி முகத்தை என்னால் பார்க்கவே முடியல, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாமா, இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம், டாக்டர்கிட்ட டிஸ்சார்ஜை பற்றி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லவும், சரிப்பா உன் ஃபோனை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்க, சரி ஒருவேளை அப்பாவுக்கு தான் கால் பண்ண போகிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபோனை கொடுத்துட்டு டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே அபிராமி லாயருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி போகிற வழியிலேயே தீபாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே தீபா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆர்த்தியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த அருணாச்சலத்துக்கிட்ட சொல்ல, என்னோட நாச்சியா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க அருணாச்சலம். ரியா ஐஸ்வர்யா 2 பேரும் கடுப்பாக இருக்காங்க. கார்த்தி அபிராமி 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும் தீபா வேகமாக போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. அபிராமிக்கு தீபா முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கவும், தீபா எல்லா விதத்துலேயும் கரெக்டாக தான் இருந்திருக்கா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், கார்த்திக் ஏற்ற நல்ல மனைவியாக கூட இருந்திருக்கா, நல்ல மருமகளாகவும் இருந்திருக்கா, நான் தான் அதை பற்றி புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டே தீபாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அத்தை வாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா மீனாட்சி 2 பேரும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனாட்சி வெளியிலேயே நின்றுக்கிறாங்க. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கப்பா அப்படின்னு அபிராமி சொல்லவும், எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அபிராமி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அம்மா நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க, அதே மாதிரி நான் கேட்ட சொத்தையும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு திரும்ப ஆனந்த் கேட்க, நாளைக்கு லாயர் வருவாங்க அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், முதல்ல என்னோட லாயர் வருவாங்கம்மா அவங்கக்கிட்ட பேசுங்கங்கிறாங்க ஆனந்த். இல்லைப்பா முதல்ல என்னோட லாயர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னோட லாயர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ரொம்பவே தைரியமாக துணிச்சலாக பதில் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்டாங்க அபிராமி. நான் சரின்னு நினச்சது எல்லாமே தப்பாக இருக்குது, தப்புன்னு நினச்சதெல்லாம் சரியாக இருக்குது, சொத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் லாயரை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு அபிராமி எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன நடக்கலாமா அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.